சரி, கொஸ்டினோட போயிடும். டைரக்டா உள்ள போவேணும். அச்சமில்லை ஓடா. இது சொல்லியாச்சோ, முன்னாள் படை வீரர்களுடைய நலனுக்காக சிஎம் இப்ப ரீசெண்டா தொடங்கி வச்சார்ல, என்ன ஸ்கீம் அது? காக்கும் கரங்கள். காக்கும் கரங்களா? ஓகே. காவல் கரங்கள் கிடையாதா? நோ. ஓகே. சரி, எப்ப தொடங்குனாங்க காக்கும் கரங்கள்? ஆகஸ்ட் 19, 2025. எவ்வளவு கோடி கடன் தருவாங்க? 1 கோடியா, 1.5 கோடியா? 1 கோடியா? 1 கோடி தானா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளவு சப்சிடி கொடுப்பாங்க? 3%. மானியம் தருவாங்க. கேபிட்டல் சப்சிடில கேபிட்டல்ல 35. 30% தான். ஓகே. 35 வந்து ஏஏபிசி ஸ்கீமுக்கு வந்துடும். எவ்வளோ? சரி, நமக்கு எவ்வளோ நாளைக்குங்க இந்த ஏஏபிசியில் கடன்? எவ்வளோ இயர்ஸ்குள்ள பே பண்ணுற மாதிரி இருக்கும்? 10 இயர்ஸா? ஓகே. பெண்கள் பெயர்ல நம்ம சொத்துக்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா 1% வந்து குறைப்பாங்க. அது எப்ப இருந்து? ஏப்ரல் 2000. ஏப்ரல் வந்து 2025. ஏப்ரல் 1, 2025. 5/5/21 இல்லை. முதலமைச்சருடைய உழவர் நல சேவை மையங்கள் தொடங்குறதா சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு தொடங்குறாங்க? 1000. ஓகே. தமிழ்நாட்டுல முதன்முறையா முந்திரி வாரியம்? கடலூர். கடலூர். ஓகே. சரி, புவிசார் குறியீடு வாங்கறதுக்கு ஒரு சில பொருட்களுக்கு ட்ரை பண்றோம். கடலூர்ல வரகு வாங்கறதுக்கு ட்ரை பண்றோம். அது எந்த ஊர்ல? எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கிற கேட்கற மாதிரி இல்ல கேள்வி. கடலூர்ல எங்கன்னு கேக்குறேன். வரகுக்கு வாங்குற ட்ரை பண்ணும். வரகுக்கு. ஆனா வரகுரா. இந்த வரகுக்கு இந்த ஊர் வரகு. என்னது வரகூரா? அந்த மாதிரி இருக்குன்னு Correct. சொன்னீங்களே, அதனால வரகு வரகூரு. இல்ல. அப்போ புலிக்கு புலியூரா? நீங்க அப்படி சொன்னனால நான் அப்படி யோசிச்சேன். நல்லூர். ஓகேவா? நல்லூர், கடலூர். நாகப்பட்டினம்ல முல்லை வாங்குறதுக்கு முயற்சி பண்றோம். அது எந்த ஊர் முல்லை? வேதாரண்யமா சார்? என்னது? வேதாரண்யம் முல்லை. எப்படி சொல்றீங்க வேதாரண்யம்னு? இதெல்லாம் எங்கேயோ படிச்ச மாதிரி இருந்தது. எங்கேயோ.
எங்கோ பார்த்தங்க வேதாரண்யம் தான். திண்டுக்கல்ல புளிக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்றோமா? சுத்தமா புளி நத்தம். எல்லாரும் நத்தம் இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. அதே திண்டுக்கல்ல கொய்யா வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம். ஆயக்குடி. நான் சொல்லி அதே கொய்யா அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. என்னது அந்த கடலூரும் அது உண்மை ஞாபகம் இருந்தது. அது நல்லூரா வரகூரான்னு தான் தெரியல. சரி. நானெல்லாம் கொஸ்டின் எடுத்தேன்னா வரகூர், கடலூர் ஆள் சொல்லியிருக்காங்களா? Okay. அடுத்து முருங்கைக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம். எந்த ஊர்? திண்டுக்கல்ல வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம். அது என்ன முருங்கைன்னு சொல்றாங்க? அது ஐயோ நல்ல பேரு. சினிமா கப்பல்பட்டி. பட்டியா? கப்பல் பட்டியா? குட்டையா? கால ஸ்டார்ட் மூலனூரா? ஆகும். என்னது? மூலனூறு குட்டை. அங்க என்ன? கப்பல்பட்டி குட்டை கரும்பு முருங்கை, முருங்கை. கப்பல் பட்டி, கரும்பு முருங்கை. ஓகேவா? குட்டை முருங்கை. ஆஹா. தமிழ் படத்துல வர சினிமா பட்டி மாதிரி இல்ல, கப்பல் பட்டி. எங்க? ஆனா திண்டுக்கல் யோசிக்கவே மாட்டோம் பாருங்க. கப்பல் பட்டி திண்டுக்கல் கரெக்டா எடுக்கணும். திண்டுக்கல்லையே பாருங்க, நத்தம் புளிக்கு வாங்குறோம், ஆயக்குடி கொய்யா, அதுக்கப்புறம் கப்பல் பட்டி கரும்பு முருங்கை. மீதி 2 வந்து நல்லூர் வரகு, கடலூர்ல வேதாரண்யம் முல்லை, நாகப்பட்டினத்துக்கு. சிஎம் எம்கேஎஸ் அந்த திட்டம் இருக்கு. ஜூன் 12, 2024 தொடங்கி இருந்தாங்க. அதுல எவ்வளவு காம்பனன்ட்ஸ் உள்ள வந்து எத்தனை திட்ட கூறுகளா வச்சிருக்காங்க? இப்ப நம்ம உழவன் செயலினா 24 கூறுகள் இருக்கும். அந்த மாதிரி இதுல எத்தனை கூறுகளா வச்சிருக்காங்க? 22, 15, 22 வேற எதுக்கோ தானே பார்த்தோம் இல்லையா? கவி ஏடிபி திட்டம் எப்ப செயல்பட ஆரம்பிச்சது? 2022 மேல ஏதோ வருமா? மே 23 நம்ம வரும். கவி ஏடிபி பிளான் வந்து 21ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மே 23 தானா? மே 23 2022. ஆனா இம்ப்ளிமெண்ட் ஆனது 2022 தான் ஆகும். ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் எப்ப தொடங்கினாங்க? நாலு 7/2025. ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம்னா ஒன்றும் இல்லை, அந்த நியூட்ரிஷனோட இருக்கக்கூடிய விதைகள் கொடுக்கறது, பழங்கள் காய்கறிகளுடைய விதைகள் கொடுத்து விவசாயிகள்கிட்ட ஊட்டச்சத்தோட பழங்கள் காய்கறிகள் உற்பத்தி செய்ய வைக்கிறது தான் அந்த இயக்கம். 4/7/2025. முதலமைச்சருடைய சூரிய சக்தி பம்பு செட்டுகள் கொடுக்குறாங்க. எவ்வளவு விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க? ஒரு 1000 வச்சுக்கலாமா? இல்ல 2000, இல்ல 100, இல்ல 4000? தெரியலையா? 4000 வச்சுக்குவோம். பிடிக்குதுங்களா? நாங்க 4 ஆப்ஷன் சொல்லிக்கிறேன். 1000 வச்சுக்கலாமா?
1000 வச்சுக்கலாம். ஏன்னா அதான் கரெக்டாமா. எல்லாமே பாருங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே 1000 தான் வரும் மோஸ்ட்லி. 1000 முதல்வர் மருந்தகம், 1000 பம்பு செட்டு, 1000 உழவர் நல சேவைகள், இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அதை வச்சு ஓரளவு கெஸ் பண்ணலாம். எம்.எஸ். சுவாமிநாதனுடைய அவருடைய பேர்ல ஆராய்ச்சி நிதியா 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க புதிய கண்டுபிடிப்புகளுக்காக. எங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல? டிஎன்ஏயோ சார்? டிஎன்ஏயு. ஆமா, டிஎன்ஏயு. அந்த இளஞ்சிவப்பு பிங்க் ஆட்டோஸ் வந்து ஆமாங்க, கோயம்புத்தூர் தானே டிஎன்ஏ. 250 ஆட்டோ கொடுக்குறாங்களே பிங்க் ஆட்டோஸ். அதுல எலக்ட்ரிக் ஆட்டோ எவ்வளோ? இ ஆட்டோ 50. தொழிலாளர் நலத்துறை சார்பா எவ்வளோ வந்து மானியம் கொடுக்குறாங்க? அதுல தொழிலாளர் நலத்துறை சார்பா நான் கேட்குறேன். 3 டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பா, தொழிலாளர் நலத்துறை சார்பா, அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம். அதுல பர்டிகுலரா தொழிலாளர் நலத்துறை சார்பா எவ்வளோ வந்து மானியம் கொடுக்குறாங்க? ஆப்ஷன் வேணுமா? சரி, ஒரு 50,000, 30,000, 1 lakh, 60,000. ஒன் லாக் ஆயிருக்குமோ? வச்சுக்கலாமா? வேற யாருக்காவது மாற்று கருத்துக்கள் இருக்கா? மெஜாரிட்டி 60 தான் சொல்றாங்க. ஓகே, 1 லேக். சும்மா கேட்டு பார்த்தா மாறுறீங்களான்னு? பரவாயில்ல, சேஞ்ச் ஆகுறீங்க. தாட்கோ எப்போ தொடங்குனாங்க? தாட்கோ 74. ஓகே, தாட்கோ இப்ப தலைவர் அப்படி சொல்லணும். தாட்கோ கேட்டா அந்த சைடு சொல்லணும். எஸ்சி கமிஷனோட. ஆப்ஷன் வேணுமா? கூகுளா? நோ, நான் படிச்சிருக்கேன். ஓகே, இளையராஜா. ஆல்ரெடி கேட்டோம். சரி, நன்னிலம் நில உடைமை திட்டம், அதுல ஏஜ் எவ்வளவு இருக்கணும்? ஏஜ் நன்னிலம் நில உடைமை திட்டத்துல 18 to 50, 18 to 55, 18 to 55. ஆதி திராவிடர் பழங்குடியினரா இருக்கணும். அதுல 50% அல்லது 5 லட்சம் ரூபாய் மானியம், எது அதிகமோ அதிகபட்சம் மேக்ஸிமம் அந்த மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை பொறுத்து தருவாங்க. ஔவையார் விருது எப்ப இருந்து கொடுக்குறாங்க? 2012. ஓகே, 2025 யார் வாங்கினா? ஆமாவா? யசோதா.
எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க ஔவையார் விருதுக்கு? 1,50,000 ரூபா. 10 lakhs. பெண் குழந்தை முன்னேற்றத்துக்காக மாநில விருது கொடுத்தாங்க. 2025க்கு யாரு கொடுத்தாங்க? சௌமியா. சௌமியா. எதுக்காக? அந்த பேர்ல ஒருத்தவங்க இருக்காங்களா? சரி சொல்லுங்க, எதுக்காக? பெண்களுக்கு எதிரான வன்முறை, போதை ஒழிப்பு, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் விருது கொடுத்தாங்க. அதுல பெண் பாலின விகிதத்தை உயர்த்தினதுக்காக எந்த மாவட்ட ஆட்சியர் வந்து விருது வந்து வாங்கினாங்க? வெள்ளி. டிவியா? டிவி, ரேடியோ? கன்னியாகுமரியாங்க சார்? இல்லையே. டிவின்னு சொன்னாலும் நம்ம நெல்லைன்னு சொல்லுவோம். நெல்லைன்னு சொன்னாலும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். தென்காசியா அப்போ? இல்ல. அப்ப திருநெல்வேலியா? ரெண்டுமே ஒண்ணுதானே சார்? ஆமா, எப்படி சொன்னாலும் இல்லதான். தஞ்சாவூரா? இல்ல. சொல்லியாச்சு, 5 டிஸ்ட்ரிக்ட் சரி சொல்லியாச்சு. சார். இன்னும் ஒரு 33 தான் இருக்குது. ஈரோடு, அப்படியே பக்கத்துல வாங்க, திருப்பூர், நாமக்கல். காஞ்சிபுரமா சார்? என்னங்க? காஞ்சிபுரம் கா. கூகுள்ல பாத்தீங்களா இல்ல படிச்சதா? கால வரும் ரெண்டுமே, ஆனா எந்த ஊர் தெரியல சார். கன்னியாகுமரி, இன்னொன்னு கால வரும். காக்கான்னு வச்சிருக்கீங்களா? காக்கால வரும், அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஓகே. நான் கேட்டது வெள்ளி. வெள்ளி வந்து காஞ்சிபுரம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாங்கினது கன்னியாகுமரி. அங்கதானே பெண்கள் அதிகமா இருக்காங்க. அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப கன்னியாகுமரி, 2வது வந்து காஞ்சிபுரம், 3வது கோயம்புத்தூர். நான் வெள்ளி தான் கேட்டேன். அப்ப காஞ்சிபுரம். ஓகேவா? கன்னியாகுமரி, காஞ்சிபுரம் அப்படியே ஆர்டராகவே வரும். கோயம்புத்தூர். வக்பு சட்டம் எப்போ போட்டாங்க? 54 முதலாம். அதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் திருத்தம். அதுக்கப்புறம் 95ல ஒரு முக்கியமான திருத்தம். இப்போ வந்து 2025 பில்லு. 2025 ஒரு பில்லு. அதாவது நம்ம வக்பு வாரியத்துக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியுள்ள வக்பு வாரியம்னு ஒன்று அப்போ பிரிஞ்சு போனப்ப அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இங்கே இருந்திருக்கும். அதை மெயின்டைன் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு போர்டு வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அது போக நம்ம இஸ்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம வேணும்னாலும் நம்மளுடைய சொத்துக்களை வந்து வக்பு போர்டுக்காக டொனேட் பண்ணலாம். இப்போ அதுக்கு ஒரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சொத்துக்களை வக்பு வாரியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம இஸ்லாமியத்தை 5 இயர்ஸ் ஃபாலோ பண்ணாதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு சில சேஞ்சஸ்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. 2 பேர் வந்து நான் முஸ்லீம் வந்து வக்பு போர்டில் இருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட அவங்க தான் வந்து முடிவெடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நமக்கு எப்ப விளையாட்டு மேம்பாட்டுக்குன்னு தனியா ஒரு துறை ஆரம்பிச்சாங்க?
ஆப்ஷன் வேணுமா? 23, 22 இப்பதானா? 23 இப்பதான் வச்சுக்கலாமா? உதயநிதி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் விளையாட்டுத்துறைங்கிறத ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. விளையாட்டு மேம்பாட்டுக்குன்னு தனி ஒரு அமைச்சகம் 2000. எஸ்டிஏடி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா? அத்தாரிட்டி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு, கேள்விப்பட்டிருப்போம். அது எப்போ ஆரம்பிச்சாங்க? 92. அப்ப இருந்தே இருக்குங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் போட்டதுனாலதான் விளையாட்டு இருக்குங்கிறது கிடையாது. அப்ப முன்னாடி இருந்தே இருக்கு, நம்ம படிக்கல அவ்வளவுதான். இதுல தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அகாடமி எப்போ உருவாக்குனாங்க? தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அகாடமி 2023. விக்கி வந்து சொல்லியிருந்திருக்கோம், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எந்த வருஷம்? டுவெண்ட்டி ஃபோர். 2024 சொல்லியிருந்திருப்பாங்க. தெற்காசியாவிலேயே முதன்முறையா நைட் சர்க்கியூட் கார் பந்தயம் F4 எங்க நடந்துச்சு? சென்னை. பார்த்து இருந்திருப்போம். காசிமா அப்படிங்கிற ஒருத்தர் எந்த விளையாட்டு சார்ந்தவங்க? கேரமா. கோபாலபுரம் கலைஞர் குத்துச்சண்டை அகாடமி நமக்கு தெரியும். கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வந்து 15-5, அதாவது 12-5 வில்லேஜில் வந்து தொடங்குறாங்க. 2024 பிப்ரவரி 18 மதுரையில் தொடங்கியிருக்காங்க. அதில் 33 வகையான ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் தராங்க. 33 ஸ்போர்ட் கிட்ஸ் தராங்க. எத்தனை வகையில கொடுக்குறாங்க? ஓகே, 10 வகையான விளையாட்டுகளுக்கு 33 ஸ்போர்ட் கிட்ஸ் வந்து தராங்க. நகர்ப்புறங்களே விரிவுபடுத்துறாங்க. காலநிலை வீரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. யார சொல்றாங்க காலநிலை வீரர்கள்? ஆட்டோ வாங்கியிருப்பாங்க, அவங்க தான் வந்து காலநிலை வீரர். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே அப்படின்னு சொன்னது யார்? தாசன். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா அப்படின்னு சொன்னது? அதுவும் பாரதிதாசன் தான். சின்னமலையோடைய சமையல்காரன் தான் வந்து அவரை காமிச்சு கொடுத்துருந்துருப்பாரா? யார் அவரு? நல்ல சரி, ஓகே. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பேர் மென்ஷன் பண்றாங்க. நல்ல பெண். ஆக மொத்தத்தில் நல்லவன். ஏப்ரல் 17 அப்ப தான் அவருடைய பிறந்த நாளாமா. 1805 ஜூலை 31 தூக்கில போட்டாங்க. எங்க?
சங்க என்னது? இன்னும் ஒவ்வொரு பயங்கர லாங்குவேஜ்ல வருது. சங்ககிரி. சங்ககிரி. பாருங்க ஊருக்காரங்க டென்ஷன் ஆகுறாங்க. 1805 ஜூலை 31. சமத்துவ நாள்லாம் நமக்கு தெரியும். அம்பேத்கர் எவ்வளவு மணி நேர வேலை வந்து சொல்ல ரெக்கமெண்ட் பண்ணாரு? ஒரு நாளைக்கு 8 மணி நேரமா? நம்ம சின்ன பகவதி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு படிச்சிருந்திருப்பான். அவரு வந்து டோட்டலா வீக்லிக்கு எவ்வளோ? ஃபார்ட்டி ஒன்னாங்க சார். 41, 42 இல்லையா? ஓகே, 48 மணி நேரத்துல இருந்து குறைச்சிருந்திருப்பார். வெள்ளுடை வேந்தர் யாரு? பிடி. ஓகே. அரசு விக்டோரியா தொழிற்பயிற்சி கூடம் அப்படின்னு இவருடைய முயற்சியினால் நிறுவனாங்க. எங்க நிறுவனாங்க? எப்ப நிறுவனாங்க? 1889 வந்து நிறுவியிருப்பாங்க. மின்விளக்கு வசதியை 1912 சென்னை கொண்டு வந்தாராம். அடுத்து பிராட்வேல இருந்து வண்ணாரப்பேட் காவல் நிலையம் வரைக்கும் டிராம் அந்த வண்டி போக்குவரத்தை கொண்டு வந்தாராம். வட சென்னைக்கு குடிநீர் குழாய் கொண்டு வந்தாராமா முதலா. நகரத்துடைய பகுதிகளில் பூங்காக்கள்ல மலர் கண்காட்சியை தொடங்கி வச்சாராம். எப்பன்னா 1920. திருச்சியில நூலகம் பேரு காமராஜர் நூலகம் நமக்கு தெரியும். மதுரையில கலைஞர் நூலகம்லாம் படிச்சிருந்திருப்போம். முதலமைச்சருடைய உரையில இருமொழி கொள்கை தீர்மானம் அப்ப அண்ணாவுடைய பீரியட்ல எப்ப கொண்டு வந்தாங்க? ஆயிரத்தி 1968 ஜனவரி 23. ஓகே. நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை முதலா திராவிட நாகரிகம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு ஐடியாலஜி கொடுத்த பிரிட்டிஷோடைய தொல்லியல் துறை தலைமை இயக்குனர் யார்? அந்த திராவிட நாகரிகம்ங்கிற ஒரு ஐடியாலஜி கொடுத்தது யாருன்னு தான் கேக்குறாங்க. ஆப்ஷன் சொல்லிட்டா ஆர்இஎம் வீலர், சார்லஸ் மேசன், ஜான் மார்ஷல், கால்டுவெல். திராவிட நாகரிகங்கிற ஐடியா கொடுத்தது மார்ஷலா? ஓகே, ஜான் மார்ஷல் தாங்க. எப்படி கேட்டாலும் அவரே தான். சரி, அவங்களுக்கான அருங்காட்சியகம் எங்க தொடங்கி இருக்காங்க? அந்த சிந்துவெளி அருங்காட்சியகம், சிந்துவெளி எக்மோர் எழும்பூர்ல தொடங்கி இருப்பாங்க. தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு இருக்கும். நம்ம புது அரசு துறைகள்ல புதுமையை வளர்க்கறதுக்காம் டேனின்னு சொல்றாங்க. அது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம
காப் 26 எந்த வருஷம் நடந்துச்சு? ரெண்டாயிரத்தி 21 எங்க நடந்துச்சு? கிளாஸ்கோ. காப் 26 வந்து 2021 நடந்துச்சு. கிளாஸ்கோவில் நடந்துச்சு, ஸ்காட்லாந்து. காப் 27 Egypt. எஜிப்த் எந்த வருஷம்? 2022. 2022. ஓகே, 2022. காப் 28 காப் 28 UAE, sir. UAE. ஓகே, 2023 துபாய். காப் 29 பாஹு. 2024 அசர்பைஜான். காப் 30 பெலம், பிரேசில். இப்போ காப் 26 வந்து 2021 கிளாஸ்கோல நடந்துச்சு. 27 வந்து அப்படியே 5-5 எல்லாத்துக்கும் 5-5 காமனாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா வருஷத்துக்கு எடுக்கக்கூடாது, கடைசி மட்டும்தான் சொல்கிறேன். காப் 27க்கு 2022 ஈஜிப்த். காப் 28 வந்து 2023 துபாய், UAE. காப் 29 2024 பாகு, அசர்பைஜான். காப் 31 Australia. காப் 31 சார் 31 அது டர்க்கில. ஓகே. அண்டாலியாவா? படிச்சு வச்சிருக்காங்க. சரி, டாப் 30 தான் இப்போ நமக்கு முடிஞ்சது. UNFCCCனா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அப்போ யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க். எதுக்காக? அதாவது ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ மாநாடு, கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு மாநாடு நமக்கு பெலம், பிரேசிலில் நடந்துச்சு. நவம்பரில் நடந்துச்சு 2025. எவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில்? 10 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாங்க. நமக்கு இதோடைய முக்கியமான கான்செப்ட் என்ன நோக்கம் கூட்டினாங்க அப்படின்னா 2015 பாரிஸ் கான்வென்ஷன் நடந்துச்சு. அதோடைய 10 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. ஆனா அங்க பேச்சுவார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்கே தவிர ஆக்ஷன்ல யாருமே இன்னும் இறங்கல. அப்ப ஆக்ஷனுக்காக வந்து எடுத்ததுதான். இப்ப பேசிட்டே இருக்கக்கூடாது, அப்ப ஆக்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதோடைய நினைவாக தான் இருந்திருக்கும். நமக்கு 2015 பாரிஸ்ல நடந்த காப் 21 என்ன சொல்லியிருந்திருப்பாங்க? அதோடைய இலக்கு என்ன, டார்கெட் என்னவா இருந்துச்சு? நம்ம குளோபல் வார்மிங் வந்து 2 டிகிரிக்கு அதிகமாக போகக்கூடாது, எவ்வளோ டிகிரிக்குள்ளேயே வச்சிருக்கணும், மேக்ஸிமம் 1.5 டிகிரி செல்சியஸ்குள்ளேயே வச்சிருந்துருக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துருச்சு நிறையா. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததை விட 2 டிகிரிக்கு அதிகமாக போகாமல் 1.5க்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய இது. என்னென்ன அங்கே டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா, நமக்கு முறையா வந்து 21 அஜெண்டா சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல 29 டெசிஷன்ஸ் வந்து எடுத்திருந்திருப்பாங்க. 30ல் 29 முக்கியமான முடிவுகள் எடுத்திருந்திருப்பாங்க. அது வெறும் பேசுறது மட்டுமே இருக்கக்கூடாது. பாரிஸ்ல சொன்னோம், ஆனா 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்ப ஆக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமா இருந்துச்சு இந்த பெலம். சரி, எப்பக்குள்ள ஒரு ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கிளைமேட்டை வந்து ஃபேஸ் பண்றதுக்கான ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற ஃபண்டை 2035க்குள்ள எவ்வளோ மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க? மினிமம் 1.3 ட்ரில்லியன் அமெரிக்கா டாலருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடாப்ஷன் ஃபண்ட் என்னவா இருக்கணும், எவ்வளோ டைம்ஸாக இருக்கணும்?
2035க்குள்ள 3 டைம்ஸா மாத்தணும். புரியுதா? 2035க்குள்ள நம்ம கிளைமேட் ஆக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கான ஃபண்ட் எவ்வளவு இருக்கணும்னா மினிமம் 1.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கணும். 1.3 ட்ரில்லியன் 2035க்குள்ள நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் சேர்ந்து கொடுக்குற ஃபண்டோடைய அமௌண்ட் வந்து கடைசியா டோட்டல் பார்க்கும்போது 1.3 ட்ரில்லியன். அதே இதுக்கு பேரு அடாப்ஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதே 2025ல 2 மடங்கா இருந்துச்சு. அப்ப 2035 அடுத்த 10 இயர்ஸுக்குள்ள 3 டைம்ஸா மாத்தி இருந்திருக்கணும் இந்த ஃபண்டை. இன்னொன்னு இதுல எடுத்த அந்த ஆக்ஷன் பேரு BAM. இது பெலம் ஆக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அது? இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியாச்சா? அப்ப பெலம் ஆக்ஷன் மெக்கானிசம்னா உடனடியா வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப எப்படி குளோபல் வார்மிங்கை குறைக்கலாம் அப்படின்னா ஃபாசில் ஃபியூவலை வச்சு தான் குறைக்க முடியும். அப்ப ஃபாசில் ஃபியூவலை நம்ம ஒரேடியா க்ளோஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க இருக்கவங்க எல்லா லேபர்ஸும் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. புரியுதா? பெலம் ஆக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னா நம்ம ஃபாசில் ஃபியூவலை வந்து டைரக்டா ஒரே அடியா நம்ம ஸ்டாப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாப் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்க ஃபாசில் ஃபியூவல்ல இருக்கவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன லைவ்லிஹுட், அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப அவங்கள சமூகத்துடைய பாதுகாக்கணும். சமூகத்துல இருந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். அதுக்கான ஆக்ஷன் தான் உங்களுக்கு பெலம் ஆக்ஷன் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. புரியுதா? BAM பெலம் ஆக்ஷன் மெக்கானிசம். ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து நம்ம யூஸ் பண்றத யூசேஜை குறைக்கணும். புதை படிவ எரிபொருட்கள்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம அதுதானே பவர் தெர்மல் பவர் பிளான்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சிருக்கோம். அதுல நிலக்கரி எல்லாமே போட்டு எரிக்கிறதுனால அது போக நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வெளிவர கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாம் தான் நம்ம குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதை உடனடியாக ரெடியூஸ் பண்ணணும். அதை ரெடியூஸ் பண்ணதுன்னா அப்ப அதுல வேலை செய்யறவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்ப அவங்களுக்கான பாதுகாப்பு, சமூக வாழ்வாதாரத்துடைய பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் பேசினது தான் பெலம் ஆக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக இந்த பெலம் ஆக்ஷன் மெக்கானிசம் யார் யாரையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம காடுகளுடைய பாதுகாப்பு, இதுல பெண்களுடைய பங்களிப்பு என்ன, பருவநிலை மாற்றத்தை எப்படி சமாளிக்க போறோம், அதுக்கான என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போறோம். பழங்குடியினரும் வருவாங்க, ஏன்னா அவங்களும் காடுகளோட ரிலேட் ஆயிருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஒரு சில ஆக்ட் எல்லாம் வச்சிருக்கோம்ல, நம்ம ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் கொடுத்துருக்கோம்ல, FRA. எந்த வருஷம்? 2006ல வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் கொடுத்துருக்கோம். அப்ப அவங்களையும் இன்க்ளூட் பண்ணணும். பெண்களுடைய பங்களிப்பு வரணும். நம்ம எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண போறோங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் பழங்குடியினோட உரிமைகள் சொல்லணும், காடுகள் பாதுகாப்பு சொல்லணும். அப்ப இவ்வளவும் பேசினதுதான் நமக்கு பெலம் ஆக்ஷன் மெக்கானிசம் சொல்றாங்க. ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து உடனடியா அந்த தொழிலாளர்களை வெளியே கொண்டு வர முடியாது. வெளியே கொண்டு வரணும்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வெளியே கொண்டு வரணும். அதோடைய அடாப்ஷன் ஃபண்ட் எவ்வளவா இருக்கணும், எவ்வளவு மடங்கா இருக்கணும்? 2035க்குள்ள 3 times. 3 டைம்ஸ். 2025ல 2 டைம்ஸா இருக்கணும். அதே எவ்வளவு ஃபண்ட் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு அமெரிக்கன் டாலர்ஸா இருக்கணும்? 1.3 trillion American 1.3 dollars. ட்ரில்லியன். நம்மளுடைய கிளைமேட் ஆக்ஷனோட SDG கோல் நம்பர் என்னங்க? 13. ஞாபகம் 13 வச்சுக்கலாமா? மட்டும். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 அப்படிங்கிறது 1.3 ட்ரில்லியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ டெசிஷன்ஸ் எடுத்தாங்க இந்த பெலம்? 29. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 21 அஜந்தா அப்படின்னு எல்லாரும் படிச்சு வந்திருப்போம். இங்க வந்து 29, 30ல 29 எடுத்திருக்காங்க. பாரிஸ் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சு? காப் 2015. எத்தனாவது காப் அது? காப் 21. 1.5 வந்து அதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கணும். 2 விட அதிகமா போயிடக்கூடாது. நமக்கு அதிகமான வெப்பமான ஆண்டுன்னு எதை சொல்லியிருந்திருப்பாங்க? 21.
இப்ப வேர்ல்டு மீட்டியராலஜி ஆர்கனைசேஷன் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, 2024 தானே சொன்னாங்க. அது சொல்லியிருக்காங்க பாருங்க. பாஹு டு பெல்லம் ரோட் மேப் 1.3 ட்ரில்லியன். அதேதான். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா என்சிக்யூஜின்னு சொல்றாங்க. நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல்னு சொல்லியிருக்காங்க. அதேதான், அந்த 1.3 ட்ரில்லியன் தான். பாஹு அடாப்ஷன் ரோட் மேப் என்ன பண்ண போறாங்களாம்? அப்ரூவ்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த ஒர்க் ஃபார் 2026-28 வரைக்கும். அதேதான், திரும்ப அந்த நம்ம அங்க பாரிஸ்ல பேசின இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம காப்ல எல்லாமே எதுவுமே புதுசா டிஃப்ரெண்டாலாம் இருக்காது. அப்ப இருந்து அங்க அடுத்த அடுத்த என்ன பண்ண போறோம் அதை மட்டும்தான் அதிகமா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, நம்ம ரிமைனிங் அப்படியே நாளைக்கு பார்ப்போம். இந்த சப்ஜெக்ட்ல வரும். பாஹு அடாப்ஷன் ரோட் மேப் குமாரசாமி ராஜா. இதோட ஃபர்ஸ்ட் first time topic of information integrity has been included in the COP action agenda. Okay. Okay. இதுவா என்னது குமாரசாமி ராஜாவா? தோமந்தூர் வரைக்கும் முடிச்சிட்டோம். அதுவே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறீங்களா? அதுக்கும் ஞாபகம் இருக்கு போல. சரி, நம்ம PS குமாரசாமி ராஜா என்ன சொல்லுவாங்கன்னா, இவருடைய பீரியட்ல தான் நமக்கு மாவட்ட நீதிமன்றங்கள் நிர்வாகத்திலிருந்து பிரிஞ்சது. ஆர்டிகல் என்னது? 50. ஓகே, அப்ப மாவட்ட நீதிமன்றம் நிர்வாகத்திலிருந்து பிரிஞ்சது ஆர்டிகல் 50. டிக் தெரியுமா? டிக் TIC 1949ல தமிழ்நாடு. அது பேர் என்னது? இன்வெஸ்ட்மெண்டா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனா? ஓகே, பூசப்பாடி சஞ்சீவி குமாரசாமி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜபாளையம். பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம ஆதி திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எந்த வருஷம்?
1922. ஓகே, 22ல சொல்லியிருந்திருப்பாங்க. ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னு 1981ல தொடங்கியிருப்பாங்க. சரி, ஓகே. இதுல நம்ம குமாரசாமி ராஜா 898ல பிறந்தாராம். நேத்து இவங்க பார்த்தோம்ல, ஓமந்தூரார் எப்ப? 1895. 1895. இப்ப அதுல இருந்து ஒரு 3 வருஷம். நம்ம இவரு என்எம்ஆர் 1905ல பிறந்திருப்பாரு. சரி, ஓகே. இல்ல, இவர் 1898ல பிறகுறாரு. அப்ப சிஎம் எல்லாம் ஒரு அப்படியே ஆர்டரா வருவாங்க இதுல பார்த்தோம்னா. இப்ப அவர் 1895னா அவர் 1898ல ஜூலை 8ல பிறந்திருக்காரு. ஜூலை 8 நமக்கு என்ன டே? டெம்பிள் என்ட்ரியா? தமிழ்நாடுல டெம்பிள் என்ட்ரி வரும். விருதுநகர் ராஜபாளையம் தான். இவரும் வழக்கம் போல என்னதான் எல்லாரும் மாதிரியும் சுயாட்சி இயக்கம், அந்த தன்னாட்சி இயக்கத்துல தான் சேர்ந்திருப்பாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் எல்லா பகுதியிலையும் இருந்திருப்பாரு. இவர் தீவிரமா தன்னாட்சி இயக்கத்துல சேர்ந்திருப்பாரு. நம்ம படிச்சிருந்திருப்போம். இன்னொன்னு முக்கியமானது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சென்னையில நடந்த முதல் கிலாஃபத் மாநாடு, அந்த முதல் கிலாஃபத் மாநாட்டுடைய துணைத் தலைவரா இருந்தாராம் வரவேற்பு குழுவுல. சென்னையில நடந்த முதல் கிலாஃபத் மாநாடோட வரவேற்பு குழுவோடைய துணைத் தலைவரா இருந்திருக்கார் 1920ல. அதுக்கப்புறம் ராஜாஜியோடைய அமைச்சரவையில இருந்தாரு அப்படின்னு நம்ம, அதாவது ஆட்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சஃபல் பண்ணியிருந்திருப்பாங்க. முன்னாடி நம்ம படிச்சிருந்திருக்க மாட்டோம். அடுத்து வேற என்ன டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னா, 1938 அவரு ட்ரை பண்ணதுல 40வது தமிழ்நாடு மாகாண மாநாடு, காங்கிரஸ் உடைய மாகாண மாநாடு அங்கதான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப காமராஜர்ல இருந்து எல்லாருமே கலந்துருக்காங்க. அந்த மாநாடு தான் இவரை ஓரளவு ஃபேமஸ் பண்ணி விட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 40வது தமிழ்நாடு மாகாண காங்கிரஸ் மாநாடு ராஜபாளையத்தில் நடந்துச்சு. அதுல ஓமந்தூரார் கலந்துக்கிறாங்க, காமராஜர் கலந்துக்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்க. ராஜாஜி, ஓமந்தூரார் தான் இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாராம். சரி, அதுக்கப்புறம் நம்ம தனிநபர் சத்தியாகிரக போராட்டம், அதுல கலந்துக்கிறாங்க, எல்லாருமே கலந்துக்கிறாங்க தான். தனியா கூட்டுறவு வங்கிகள்லாம் நடத்திட்டு இருந்தாராம் ராஜபாளையம் அந்த பகுதியில. பூபதி ராஜா கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்றாங்க. 1946ல எல்லாருமே தேர்தலில் நின்று இருப்பாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில இருந்து போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. காந்தி மன்றம் யாருங்க உருவாக்குனா? நமக்கு மதுரையில என்னமாரா? என்எம்ஆர். என்எம்ஆர். மதுரையில காந்தி மன்றம் உருவாக்குனது என்எம்ஆர். அது போக நம்ம பிரகாசம் அமைச்சரவையில விவசாயம், பொதுப்பணித்துறை, கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்திருக்காராம். பாருங்க, ஓமந்தூரார் பீரியட்லயும் இருந்திருக்காரு, டி பிரகாசம் பீரியட்லயும் இருந்திருக்காரு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரிஷாவுடைய கவர்னரா இருந்திருக்காரு. இதே மாதிரி வேற ஒருத்தர் வந்து கவர்னரா இருந்திருப்பாரு. யாரு? ராஜாஜி, வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னரா ராஜாஜி இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஒரிஷாவுடைய கவர்னரா நமக்கு PS குமாரசாமி ராஜா இருந்திருக்காங்க. இப்போ மதுரையில காந்தி மன்றம் அப்படின்னா என்எம்ஆர் சுப்பிரமன், அதே மாதிரி காந்தி மியூசியம் தொடங்கி இருப்பாங்க. இவரு ராஜபாளையத்துல காந்தி கலை மன்றம்னு சொல்றாங்க. ஓகேவா? ராஜபாளையத்துல ஃபேமஸான ஒண்ணு. இப்ப ராஜபாளையத்துல காந்தி கலை மன்றம், நமக்கு மதுரையில காந்தி மன்றம், இது காந்தி கலை மன்றம் ராஜபாளையம்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இவரை சொல்லியிருக்காங்க 1949ல சிஎம் ஆயிருந்திருப்பாரு. ராஜாஜி கேபினெட்ல தொழிலாளர் துறையில யார் இருந்திருப்பா? கிரி இருந்திருப்பார். ஓகே. இவருடைய காமராஜர் பீரியட்ல யார் வருவா? என்ன படிக்கவில்லை அப்படிங்கிறீங்களா?
வெங்கட்ராமன் வந்து வருவாரு. குமாரசாமி ராஜா பீரியட்ல குமாரசாமி ராஜா பீரியட்ல கிரிதான் இருப்பாரு. சஞ்சீவி ரெட்டி. சஞ்சீவ் ரெட்டி. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஓகே. ஏதாவது ஒரு காமனான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? எல்லாருமே லேபர் தான் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே லேபர் தானா? ரைட். லேபர் தான் எடுத்திருக்காங்க. அவங்க சரி, யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்ட். ஓகே, எல்லாருமே பிரசிடென்ட். 54ல இருந்து 56 பீரியட்ல தான் நமக்கு இவங்க ஒரிசாவுடைய கவர்னரா இருந்திருக்காங்க. சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ராஜாஜி, பிரகாசம், சுப்ராயன், அந்த கதையெல்லாம் எதுவுமே வேணாம். அவங்களுக்குள்ள அந்த கோஷ்டி மோதல் அந்த கதையெல்லாம் வேணாம். குமாரசாமி ராஜா காமராஜருடைய ஆதரவோட சிஎம் ஆவார். இதுக்கு முன்னாடி காமராஜர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாரு. கடைசியா வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அப்ப அவருடைய ஆதரவோட சிஎம் ஆயிட்டாரு. நமக்கு பாருங்க, டிஎஸ்எஸ் ராஜன் இருக்காரு, பக்தவத்சலம் இருக்காங்க, பெசவாட கோபால ரெட்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அமைச்சரவையில. பஞ்சாயத்து பஞ்சாயத்துல உள்ளாட்சித்துறையில. இருப்பாரு சார். பஞ்சாயத்து துறையா? உள்ளாட்சி துறை. சரி, எங்க இருப்பாங்க? யாருடைய அமைச்சரவை? ராஜாஜியோடதுல. ராஜாஜியோடைய அமைச்சரவையில இருப்பாங்க. கே மாதவ மேனனா இன்னும் ஒரு இருக்கிறாரா? ஓகே, அடுத்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி இருக்காரு. சரி, ஓகே, இவரு கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும். மெட்ராஸ் மாகாணம் 1950 ரேஞ்சில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். முதல்ல என்ன நடக்குது? யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், அதுபடி வயது வந்த ஒரு வாக்குரிமை மூலியமா தேர்தல் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் முதல் சுதந்திர, அதாவது மாநில அமைச்சரவை முதல்ல எப்போ வந்திருக்கும்? அரசியல்லாம் நடந்து 52ல தான் வந்திருக்கும். ஆனா இந்திய குடியரசு அப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு கேட்டா குமாரசாமி ராஜா தான். அதே சுதந்திரத்தப்ப அவரு தெரியும். எவரு? ஓமந்தூரார். ஓமந்தூர் இருப்பாரு. குடியரசப்ப இவரு. கவர்னர் யாரு குடியரசப்ப? அப்படி சொல்லணும். அது சுதந்திரத்தப்ப எட்வர்ட் நகி. குமார், குமாரசிங்கா, கிருஷ்ணகுமாரா, அப்படிதானே வரும்? கிருஷ்ணகுமார். இவர் வந்து குமாரசாமின்னா அவர் கிருஷ்ணகுமார்னு வரும். ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். சரி, அதுக்கப்புறம் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவரு குடியரசப்ப சிஎம்மா இருக்காரு. அதுக்கப்புறம் பிடிஎஸ், நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வழக்கம் போல இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. நமக்கு தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் எப்போ தொடங்கினாங்க? டிஎன்எஸ்சின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். உணவுப் பொருள் விநியோக கழகம். உணவுப் பொருள் விநியோக கழகம்.
92 இல்லையே? 48 tons. என்ன சொல்றீங்க? 74 1972 72 1972. காந்தி மெமோரியல் மியூசியம் எப்ப தொடங்குனாங்க? படிச்சது இல்லையா? 1959 1959. சரி, அந்த உணவுப் பொருள் விநியோகம்லாம் வந்து உணவு பிரச்சனை ஓரளவு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே பிரச்சனையாவே இருந்துச்சு, நம்ம பார்த்து இருந்திருப்போம். அதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாராம். 5 இயர் பிளான்ல நமக்கு விவசாய பொருட்கள் கட்டாய கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலியமா எல்லாம் விநியோகம் பண்ணியிருக்காங்க. அப்ப அதனால ஓரளவு கட்டுப்படுத்தியிருக்காங்க. வேளாண் திட்டங்கள் நிறைய அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் தானே வேளாண் தானே நமக்கு டார்கெட்டு. செகண்ட் 5 இயர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபுல்லா டார்கெட் பண்ணியிருப்போம்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் தான். அதனால நமக்கு தரிசு நிலங்கள் எல்லாத்தையும் விளைநிலங்களா மாத்தி அதிகமா விவசாயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பம்ப் செட்ல இருந்து எல்லாமே மானிய விலையெல்லாம் கொடுத்து வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல. அதனால உரமெல்லாம் இலவசமா கொடுத்தாங்களாம். அதனால ஓரளவு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. அடுத்து நம்ம ஃபியூடலிசம் நில மானிய முறை, நம்ம ஜமீன்தாரி மெத்தட் இருந்திருக்கும். அதுக்காக ஒரு சட்டம் போட்டாங்க. எந்த வருஷம்? 1948ல ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம். ஓகே, யாருடைய தலைமையில கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க? பிரகாசம் தலைமையில ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அது நிறைவேற்றினது எங்க? டி பிரகாசம் கொண்டு வந்து இவரு தலைமையில போட்டு ஓமந்தூரார் பீரியட்ல சட்டமா வந்துருச்சு. ஆனா அது எங்க நடைமுறைக்கு வருது? குமாரசாமி ராஜா பீரியட். ராம்நாடு, சிவகங்கை, வேங்கடகிரி, அந்த பொப்பிளி, விஜயநகரம் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு தானே பண்ணிருப்பாங்கம்மா. இதோ அந்த ஜமீன்தாரி ஒழிப்பு சொல்றீங்களா? ஜமீன்தார் முறை. ஆமா, அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு கடைசியில நடைமுறைக்கு வந்தது ப்ராப்ளமாவே போயிட்டு இருந்திருக்கும். ஆனா ஓமந்தூரார் பீரியட்ல ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட்லாம் ஆகாது. நமக்கு மொத்தமா நடைமுறை ஆகிறது குமாரசாமி ராஜா பீரியட்ல தான் ஃபுல்லா நடைமுறை ஆகும். ஓகே, ஓகேப்பா. நமக்கு லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் ஒன்னு போட்டாங்க, நமக்கு தெரியுமா? லேண்ட் சீலிங் ஆக்ட், லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் 1960. இதே மாதிரி தரிசு நிலங்களை விளைநிலங்களை மாத்தி விவசாயம் பண்றது. அதுக்கு ஏதாவது இப்ப திட்டம் இருக்கா? தரிசு நிலங்களை விவசாய நிலங்கள் இப்ப ரீசெண்டா கவியடிபி சார். கவியடிபி. சரி, அது மூலியமா தான் நமக்கு ஓரளவு தரிசு நிலங்கள் எல்லாத்தையும் மாத்தி விளைநிலங்களா அது எவ்வளவு பண்ண முடியுமோ நமக்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்து விவசாயம் பண்றது ஊக்குவிக்கிறது. சரி, அதே மாதிரி இங்கேயும் அப்பவும் பண்ணி இருந்திருக்காங்க. ஏழை விவசாயிகள் நிலம் கொடுக்கறது எப்பங்க பார்த்தோம்? ஏழை விவசாயிகள் நிலமற்றோருக்கு நிலம் வழங்கும் திட்டம் 2 ஏக்கர் 17 செப்டம்பர் 2006 திருவாரூர்ல தொடங்கி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டிவி கொடுத்து வந்திருப்பாங்க. சென்னை மாநகரத்திலிருந்து நமக்கு 33 ஜமீன்தாரி பண்ணைகள் வந்து அரசுடைமையாக்கப்பட்டுச்சான். இதெல்லாம் நமக்கு நிறைய கேஸ் வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தோம்னா 551லயே கேஸ் வந்திருக்கும். பீகார் கேஸ் ஒன்று வந்திருக்கும், சங்கரி பிரசாத் வழக்கு, கோலக்நாத் வழக்கு, கேசவானந்தா பாரதி கேஸ் எல்லாமே இந்த லேண்ட் சீலிங்ல தான் வந்திருக்கும். நிலம் கையகப்படுத்தினதுல தான்
இவ்வளவு கேஸ், இவ்வளவு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். 31A, B எல்லாமே அதனாலதான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த நிலம் பிரச்சனையில தான். சரி, அப்ப 33 பகுதி நம்ம மன்னர் மானியம் ஒழிப்பு, இவங்க இந்திரா காந்தி பிரச்சனை அத்தனையும் இந்த நிலம் கையகப்படுத்தினதுலதான் வரும். இப்ப 33 ஜமீன்தாரி பண்ணைகள் அரசுடைமையாக்குனாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்ஷன் எடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் பயப்படாம ஆக்ஷன் எடுத்தாருன்னு சொல்றாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி போயிடும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ஆக்ஷன் எடுத்துட்டாராம். சரி, அதுக்கப்புறம் இனாம் கிராமங்கள் அப்படின்னு என்னங்க? இனாம் கிராமங்கள்னா இனாம்னா இலவசம். இலவசமா எடுத்துக்குவாங்களா? ஜமீன்தாரி மொழி ஒழிச்சது போக அதுல கையகப்படுத்தப்பட்ட அத்தனை நிலத்தையும் இனாம் கிராமங்களா அறிவிச்சிருந்திருப்பாங்க. அப்ப அதை வகைப்படுத்தி பிரிச்சு எதெல்லாம் விவசாயம் பண்ண முடியுமோ அதெல்லாம் விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்திருந்திருப்பாங்க. கரெக்டா எவ்வளவு இருக்கு மெஷர் பண்ணி அதை அப்படியே விவசாயிகளுக்கு, நமக்கு எப்படி அந்த இப்ப பூமி தான இயக்கம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தது, நம்ம நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்தது அதெல்லாம். அப்ப ரொம்ப வருஷமா இருந்துட்டு வந்த பிரச்சனைய பட்டா நிலங்களை விவசாயிகளுக்கு இலவசமா தரது 2 வருஷத்துக்குள்ள இந்த அத்தனை ப்ராசஸையும் முடிச்சிட்டாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, 2 இயர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணாலும் இனாம் கிராமங்கள் மொத்த பிரச்சனையும். அதுக்கப்புறம் சமூக நலத்துறையோட ஒரு பிரிவா தான் இருந்திருக்கும். 1954ல இருந்து முன்னாடியே அதுக்கு முன்னாடியே இருக்கும். 54ல தான் தனியா பிரிஞ்சு வந்ததெல்லாம் அபிஷியலா. நமக்கு 1949 சமூக நலத்துறையோட ஒரு கீழையா ஹரிஜன் நலத்துறை அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாரு, தனியா பிரிச்சுட்டார். நம்ம எப்பன்னு தெரியுதா? 1949 ஏப்ரல் 14 தனியா பிரிக்கிறாங்க. இது ஏடி வெல்ஃபேர் அப்படின்னு மாறி இருந்திருக்கும். 1981 ரேஞ்சில் நமக்கு ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னு பேரு மாறி இருந்திருக்கும். இப்ப என்ன இருக்கு? ஏடிஎன் எஸ்டி வெல்ஃபேர் அப்படின்னு இருக்கும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படின்னு இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா என்னென்ன பண்ணாரு அப்படின்னா, காலனிகள் ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலனிங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது சொல்லியாச்சு. எப்ப சொன்னாங்க? நம்ம பாரதிதாசனுடைய பிறந்தநாள் அப்ப சொல்லி ஏப்ரல் 29, 2025 சொல்லி அக்டோபர் 8, 2025 நடைமுறைக்கு வந்திருக்கும், செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். காலனிங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கூட்டுறவு சங்கங்கள் நிறைய தொடங்கியிருக்காங்க. விவசாய கடன்கள்லாம் கொடுத்திருக்காங்க. வீட்டுமனை பட்டா கொடுத்தது, மருந்தகங்கள், ஊர்திகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளி விடுதிகள் எல்லாமே பண்ணியிருந்திருக்கிறாங்க. அப்ப இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் இந்த ஏடி வெல்ஃபேர் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு துறை அப்போதைக்கு சொல்றாங்க. அப்ப ஏடி வெல்ஃபேர் மாத்தினது எம்ஜிஆருடைய பீரியட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான கொள்கை இவரோடது பெருசா பாராட்டப்பட்ட கொள்கை என்னது? மதுவிலக்கு. அப்போதைய தேசிய கொள்கை காந்தியோடைய கொள்கையா குறிக்கோளா இருந்துச்சு. அப்ப ராஜாஜி அவருடைய பீரியட்ல சோதனை முறையில் அமல்படுத்தினாங்க, முழுசா அமல்படுத்தல. அதுக்கப்புறம் வந்தவங்க யாரும் மதுவிலக்கு அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தல. நமக்கு பிரகாசம் வந்தாங்க, ஓமந்தூரார் வந்தாங்க, ஆனா மதுவிலக்கு அப்படிங்கிறது கொண்டு வரல. ஆனா இவரு பீரியட்ல, குமாரசாமி ராஜா பீரியட்ல மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அதுக்கப்புறம் அப்ப குமாரசாமி ராஜாவுடைய மதுவிலக்கு கொள்கை அவருடைய அசைக்க முடியாத மனத்தெளிவு. ஏன்னா அப்பவே பார்த்துட்டோம், அது வரைக்கும் ரொம்ப வருஷமா இருந்த பிரச்சனைய இவரு 2 இயர்ஸ்ல தீர்த்து வச்சிருக்காரு. பயப்படாம ஆக்ஷன் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்த ஆட்சி வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் மதுவிலக்குலயும் அதே மாதிரிதான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, வருவாய் இழப்பு பத்தி கவலைப்படல. வருவாய் இழந்தாங்க. என்ன சொல்லியிருக்காரு? மதுவிலக்கால ஏற்படக்கூடிய இழப்பை
ஏழையின் சிரிப்புக்காக செய்யப்படும் அரசாங்கத்துடைய முதலீடா பார்த்தாராம். அப்ப மது பழக்கம் அப்படிங்கிற சீர்கேடு மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காந்தியோடைய கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் முன்மாதிரி முதலமைச்சர் சொல்றாங்க. நமக்கு என்னது எதுல நிறைய நிதி உதவி பண்ணியிருந்திருப்பார். கூட்டுறவு சங்கங்கள், குமாரசாமி ராஜானாலே கூட்டுறவு சங்கம் தான் மெயினா. அப்ப நிறைய கூட்டுறவு சங்கங்கள் மூலியமா அந்த நிதி உதவி கொடுத்திருந்திருப்பாரு. இன்னொன்னு இது டிஃப்ரெண்டா இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாங்களா, அப்ப அதுல நம்ம செலவு பண்ணது எல்லாமே என்ன பண்ண சொல்லியிருக்காரு, சேவ் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்காக ஒரு சிறு சேமிப்பு திட்டம்னு ஒண்ணு தொடங்குறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சிறு சேமிப்பு திட்டம் வந்து குமாரசாமி ராஜா வந்து தொடங்கினது. ஓகே. அதுக்கப்புறம் குடிப்பழத்துக்கு அடிமையானவங்க, அப்ப அதுல இருந்து வெளியே வரதுக்கு மறுவாழ்வு திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காரு. வேலை வாய்ப்பு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அப்ப டைரக்டா எதுவுமே வந்து மத்தவங்க மாதிரி சொல்லாம அதை செயல்படுத்தி காமிச்சிருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப அதுக்கு முன்மாதிரியா இருந்தாலும் கல்விக் கொள்கை. ஆனா கல்விக் கொள்கை என்ன பண்ணிட்டாரு, தேசிய கல்விக் கொள்கை என்னவோ அதேதான் இவருடைய கல்விக் கொள்கையாவும் இருந்துச்சு. நமக்கு 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல தான், 5 லாங்குவேஜ் தான் கொண்டு வந்தாரு. ஆங்கிலம் 2வது, அடுத்த முதல் மொழி தமிழா இருந்துச்சு. 3rd லாங்குவேஜா வந்து ஹிந்தியை தான் கொண்டு வந்தாரு. மறுபடியும் என்ன ஆகும், பிரச்சனை தான் வரும். முதியோர் கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாராம். கிராமத்துக்கு ஒரு பள்ளி அப்படிங்கிறது தான் இலக்கா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காமராஜர் முன்னாடி இருந்த மாதிரி நிறைய சீர்திருத்தம் கொண்டு வர, அதெல்லாம் பெருசா ஒன்றும் முக்கியம் கிடையாது நமக்கு. இதெல்லாம் சும்மா ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான். அந்த சிறு சேமிப்பு திட்டம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம காமராஜருடைய கட்டாயம், அதனால என்னாச்சு, அவினாசிலிங்கம் செட்டியாருக்கு கல்வி பொறுப்பு கொடுக்கலையா அப்படின்னு யாரு சொல்றா? அதனால கல்வி பணி பாதிக்கப்பட்டதா ஒருத்தர் மென்ஷன் பண்றாரு. யாரு சொன்னாரு? ஏன்னா முதியோர் கல்வி திட்டம்ல இருந்து எல்லாமே இதுக்கு முன்னாடி பண்ணது, கல்வியில நிறைய சீர்திருத்தம் பண்ணது அவினாசிலிங்கம் தான் பண்ணியிருந்திருப்பார். ஆனா காமராஜருடைய கட்டாயத்தின் பேர்ல இவருக்கு பதவி கொடுக்கல அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால கல்வி பணி பெருசா பாதிச்சது அப்படின்னு சொல்றது வழக்கம் போல யாருதான், சி சுப்பிரமணியம் தான் சொல்லியிருக்காரு. இது தெரியுமா, கிராம வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க தெரியுமா நமக்கு, சிடிபின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்துருச்சு, கேள்விப்பட்டிருந்திருப்போம். இந்த வருஷம் 1952 எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து 53ல வந்திருக்கும். அப்ப கிராம மக்களுடைய பொருளாதாரம், சமூகம், கல்வி எல்லாத்துடைய மேம்பாட்டுக்காக கிராம புனரமைப்பு திட்டம், ஃபிர்கா வாரியான்னு சொல்றாங்க. ஃபிர்கானா கிராமங்கள்லாம் சேர்ந்ததுதான் ஃபிர்கா. அப்ப அந்த பகுதியில வளர்ச்சி மையங்கள் கொண்டு வரணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இதை நேரு சொல்லியிருந்திருப்பாரு, நம்ம பார்த்திருந்திருப்போம். பஞ்சாயத்து, கூட்டுறவு சங்கம், பள்ளிக்கூடம், இந்த 3த்தையும் டெவலப் பண்ணா கிராமத்துடைய மேம்பாடு இருக்கும்னு சொல்லியிருந்திருப்பாரு. இது நேருவே சொல்லியிருந்திருப்பாரு. பஞ்சாயத்து, கூட்டுறவு சங்கம், பள்ளிக்கூடம், அதுதான் நமக்கு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதோடைய ஒரு முன்னோடியாகவும் இருந்திருக்கார் இவரு. எப்ப கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்? 1952 அக்டோபர் 2ல தொடங்கியிருப்பாங்க. அடுத்து நமக்கு ஆட்சித்துறை, நீதித்துறை பிரிப்பு, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு இருக்கும். 3 அரசாங்கத்துடைய 3 பிரிவுகள் இருக்கும். அப்ப அதிகார பங்கீடு, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், இதை பத்தி ஒருத்தர் பேசியிருந்திருப்பாரு. யார் அவரு? மாண்டெஸ்கியூ சொல்லியிருந்திருப்பாரா? பிரெஞ்சு மாண்டெஸ்கியூ தான் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப 1949 அக்டோபர் 2ல இருந்து நீதித்துறை ஆட்சித்துறையிலிருந்து பிரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் இவருடைய மிகப்பெரிய நிர்வாக சாதனை அப்படின்னு சொல்றாங்க. நீதித்துறை ஆட்சித்துறையிலிருந்து பிரிக்கப்பட்டதுதான் நிர்வாக சாதனை. சரி, ஊழல் ஒழிப்பு என்ன பண்ணாரு? நம்ம ஓமந்தூரார் என்ன பண்ணாரு? நிறைய ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் எடுத்தாரு. அதே மாதிரி ஊழல் தடுப்பு கமிட்டிகளை இவர் போட்டார். அது போக
யார் யாரெல்லாம் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டார், ரெடி பண்ணி அதை நியூஸ்ல வெளியிட்டார். அப்ப இது என்ன ஆகும், இனிமேல் யாருடைய சப்போர்ட்டுமே இருக்காது. நிர்வாகத்த அளவுல ஊழல் ஓரளவு கட்டுப்படுத்தினாரு, நம்பகத்தன்மையை அதிகப்படுத்தினாருன்னு சொல்றாங்க. இப்ப மீதி எல்லாம் வேணாம், இந்த கம்யூனிஸ்ட் இந்த கட்சி அதெல்லாம் நமக்கு இந்த உள்ள பிரச்சனைகள்லாம் வேணாம் அரசியல் ரீதியா. திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம 1949 செப்டம்பர் 17 தொடங்கி இருந்திருப்பாங்க. நம்ம குமாரசாமி ராஜா சிஎம்மா இருந்தப்பதான் நம்ம அண்ணாதுரை இவங்க எல்லாருமே சேர்ந்து தொடங்கி இருப்பாங்க. இந்த இவிகே சம்பத் இவங்க எல்லாம் சேர்ந்து தொடங்கி இருப்பாங்க. அதுல அண்ணாதுரையுடைய நூல்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க, லட்சிய வரலாறு, அதுக்கப்புறம் புலவர் குழந்தையோட ராவண காவியம், முக்கியமான நூல்கள் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்டானது தான், திராவிடம் பேசுற நூல்கள் எல்லாமே. அண்ணாதுரையுடைய லட்சிய வரலாறு, புலவர் குழந்தையுடைய ராவண காவியம், அதுக்கப்புறம் பாரதிதாசனுடைய ரன்யன் அல்லது இணையற்ற வீரன் அப்படின்னு சொல்றாங்க. ஆசை தம்பியோடைய காந்தி சாந்தி அடைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவ்வளவு நூல்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ணாதுரையுடைய லட்சிய வரலாறு எடுத்துடலாம், புலவர் குழந்தையுடைய ராவண காவியம், பாரதிதாசனுடையது ரன்யன் நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருந்திருப்போம் அல்லது இணையற்ற வீரன், ஆசை தம்பியோடைய காந்தியா சாந்தியுடைய. அது போக அண்ணாதுரை எழுதின 1943 எழுதின ஆரியமாயை நூல் 7 வருஷம் கழிச்சு தடை விதிச்சிருந்திருப்பாங்களா? செவன் இயர்ஸ் கழிச்சு தடை விதிச்சாங்க. 43 எழுதினாரு, 50 தடை விதிச்சாங்க. நமக்கு இன்னொன்னு முக்கியமான ஒரு கண்டென்ட் இருக்கும். கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் அரசு இது கட்சியை தடை விதிச்சாங்க. முன்னாடி கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து வன்முறை பாதையை வந்து கையில எடுத்துட்டாங்க. அப்ப அதுக்காக தடை விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கூல் புக்ல 47 அப்படின்னு இருக்கு, 1948ல. 1948 தான் வந்து தடை விதிக்கப்பட்டுச்சு. ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அப்புறம் இருக்கும் பாருங்க, கம்யூனிஸ்டோடைய வன்முறை பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருந்திருப்பாங்க. டிசம்பர் கம்யூனிஸ்டோட இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட தடை அது 1948. எப்ப விலக்கி கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு 1951ல. இது பார்க்கும் போது இந்த கம்யூனிஸ்ட் தடை விதிச்சப்ப அதுல ஒருத்தர் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு. இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டிருந்திருப்போம், நம்ம தோழர் நல்லக்கண்ணு. ஓகேங்களா, அதுல தடை விதிச்சிருந்திருப்பாங்க. அதுல நிறைய அவரை சித்திரவதை எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். தோழர் நல்லக்கண்ணு 1948. அப்ப இவரும் சேர்ந்து, அவரும் கம்யூனிஸ்ட்ல இருப்பாரு, அவரையும் சேர்ந்துதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு குண்டுகள் முழங்க அரசு மரியாதை பண்ணாங்க? 21. நல்லா பாருங்க, செக் பண்ணிட்டாங்க. $21 $72? 72 குண்டுகள். ஓகேவா, அவருடைய உடல் எங்க கொடுத்துட்டாரு? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு மருத்துவ ஆராய்ச்சிக்காக
எழுதி கொடுத்திருந்திருப்பார். ஓகேவா? 2016 அந்த ரேஞ்சில் எழுதி கொடுத்திருந்திருப்பாரு. அவருடைய உடல் இறந்ததுக்கு அப்புறமும் மருத்துவ ஆராய்ச்சிக்கு பயன்படட்டும், மாணவர்கள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாராம். நமக்கு எப்ப தகைசால் தமிழர் விருது வாங்கினாரு? 2022. நம்ம பார்த்திருப்போம்ல, அமௌண்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவார் அப்பவே. 1 lakh 10 lakh கொடுத்தாங்கன்னா 10,05,000 இவரு திரும்ப கொடுத்து அதை அப்படியே முதலமைச்சருடைய நலநிதிக்கு பயன்படுத்த சொல்லியிருந்திருப்பாரு. எந்த மருத்துவமனைக்கு தோழர் நல்லக்கண்ணு அவருடைய பெயர் வச்சிருக்காங்க? கரண்ட் அஃபேர்ஸ்ல முன்னாடியே படிச்சிருப்பீங்க. இப்பெல்லாம் இன்னைக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணல. இந்த ரீசன்ட் 2 daysலாம் அனௌன்ஸ் பண்ணல. முன்னாடி எப்பவோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 25லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் எங்க பிறந்தாருங்க? ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம். தூத்துக்குடியா? தூத்துக்குடியில ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற பகுதியில தான் பிறந்திருப்பாரு. அந்த ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையுடைய பெயர் தான் தோழர் நல்லக்கண்ணு பெயர். அவருடைய பெயர் வந்து வைக்கப்படும் அப்படின்னு இப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்ணல. 2025லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, 100 years அவரோடது. அதுக்காக போன வருஷமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, கடைசி தலைவரா இந்த நம்ம காமராஜர் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் எடுத்தோம்னா எந்த ஒரு சொத்துக்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காம எல்லாமே வந்து மக்களுக்காக கொடுத்த கடைசி தலைவர். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யாரும் இல்லை அந்த மாதிரி. சரி, நமக்கு பார்க்கும்போது 48ல காங்கிரஸ் இது கம்யூனிஸ்ட் வந்து தடை விதிக்கப்பட்டுச்சு. 51ல வந்து அதோடைய தடை விலக்கிட்டாங்க. அப்ப 52ல நடந்த எலெக்ஷன்ல என்ன ஆச்சு? கம்யூனிஸ்ட் வந்து மிகப்பெரிய எதிர்கட்சியா மாறுச்சு. முதல் தேர்தலில் எதிர்கட்சியா அவர் எடுத்தாங்க 1952. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1952 எலெக்ஷன்ல எதிர்கட்சியா மாறிட்டு பாருங்க. நம்ம குமாரசாமி ராஜா தான் படிச்சோம். ஆனா இடையில வந்து கம்யூனிஸ்ட் தடையில வந்து உள்ள வந்துட்டு போயிட்டாங்க. சரி, அடுத்து வந்து டிஎம்கே சொல்லியாச்சா? இந்த தடை விதிச்சு இந்த நூல்கள்லாம் படிச்சாச்சா? அது போக 1950ல ஆரியமாயை தடை விதிச்சது. அது போக நிறைய நாடகங்களும் தடை விதிச்சாங்களாம். போர்வால், சர்வாதிகாரி, தூக்குமேடை, ரத்த கண்ணீர், மகாத்மா தொண்டன், சீமாயினம், அத்தனை நாடகங்களும் தடை விதிச்சாங்க. நமக்கு இதெல்லாம் பெருசா ஒன்றும் வேணும். ஆரியமாயை மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க. ராஜபாளையத்துடைய காந்தி யாரு? ராஜபாளையத்து ராஜா யாரு? ராஜபாளையத்துடைய காந்தி யாரு? குமாரசாமி. ராஜபாளையத்துடைய ராஜா, அதுக்கப்புறம் காந்தின்னு சொல்லுவாங்க. ஒரிஷாவுடைய கவர்னர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜமீன்தாரி நடைமுறைப்படுத்தினது. கேள்வி கேட்கணும்னா இதெல்லாம் தான். குடியரசு ஆனப்ப முதலமைச்சரா இருந்தது. நம்ம லோக் ஆயுக்தா படிப்போம். எதுக்காக லோக் ஆயுக்தா? கரப்ஷன் வந்து தடுக்கிறதுக்கா? அப்ப இவர் லோக் ஆயுக்தாக்கு முன்னோடி மாதிரி இருந்திருக்காரா? ஏன்னா ஊழல் தடுப்பு கமிட்டிகள் வந்து உருவாக்கி இருக்காரு ஸ்டேட் லெவல்ல. ஓகேவா? அப்போதைய லோக் ஆயுக்தாக்கு முன்னோடியா இருந்தவரும் இவரு தான். ராஜபாளையத்துடைய ராஜா, ராஜபாளையத்துடைய காந்தி மதுவிலக்கு கொண்டு வந்திருக்காரு. எவ்வளவு திட்டங்கள் நிறைய இருக்கு இவரோடது. சரி, 1943 எழுதப்பட்ட ஆமையை தடை விதிச்சாரு நமக்கு தெரியும். அண்ணாதுரையோட 35 வயசுல எழுதப்பட்ட ஒரு நூல். பார்த்து வச்சுக்கோங்க. 7 வருஷம் கழிச்சு 1950ல தடை விதிச்சாங்க. 6 மாசம் கால சிறை தண்டனை இதெல்லாம் விதிச்சிருந்தாங்க. அப்ப அவருடைய கழகத்துடைய இந்த தடை விதிச்சா நம்ம ஒரு கோட்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பேன் பண்ணா அது வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க. தடை விதிச்சதுனால
50ல அந்த நூல் தடை வச்சனால பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. எங்க கழகத்துடைய கருத்துக்கள் வெட்டுக்கிளிகள் மாறி தமிழ்நாடு எங்கும் பரவின அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாருன்னா கண்ணதாசன். ஓகேவா? கண்ணதாசன் அவருடைய வனவாசத்துல சொல்லியிருக்காரு. அப்ப இது தடை விதிச்சதுனால அது தடையும் மீறி 1951ல 159 இடங்கள்ல வந்து ஆரியமாயைய படிச்சு காமிச்சிருக்காங்க. இதனால கழகத்துடைய கருத்துக்கள் தமிழ்நாடு முழுக்க வெட்டுக்கிளி மாதிரி பரவுச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. குமாரசாமி ராஜா பீரியட்ல கல்வித்துறை அமைச்சரா இருந்தது யாருங்க? மாதவ மேனன். ஓகேவா? மாதவ மேனன் தான் கல்வித்துறை அமைச்சரா இருந்தார். வரலாறுல இருந்து எந்த ஒரு பாடத்தையுமே அவரு கத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அவரும் என்னதான் பண்றாரு, இந்திய உயர்நிலை பள்ளிகள்ல கட்டாய பாடமா மாத்துறதுக்கான உத்தரவு போடுறாராம். சரி, அப்ப மறுபடியும் என்ன ஆகும்? போராட்டம் நடக்கும். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மறுபடியும் தொடங்குச்சு. 1950ல மறுபடியும் போராட்டம் நடந்ததுனால இந்திய மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்களாம், ஜூலை 10ல அரசாங்கம் வந்து ஆணையை விலக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஜீவோவை ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. நமக்கு 15வது மொழியா அரசியலமைப்புல ஆட் பண்ணது என்ன மொழி? எந்த வருஷம்? சிந்தி. ஓகே. வருஷம் 1971. 67 இல்லையா? 21வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1967. அடுத்து 71வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1900, அதாவது 1, 2, 3 வரும். 71st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1992ல கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. ஓகே. அடுத்து 2, 3, 4 வரும். 2னா நமக்கு 92வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003ல 4 லாங்குவேஜ், போடோ, டோஹிரி, மைத்திலி, சாந்திலி. இந்த 4 லாங்குவேஜ் வந்து வரும். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம அலுவல் மொழிகள் பத்தி தான் பேசுறாங்க. 22 மொழிகள் இருந்துச்சு. நம்ம ஆட்சி மொழியா தமிழ் தான் வேணும் அப்படின்னு திமுக வந்து குரல் எழுப்பினாங்களாம். மத்திய அரசுடைய ஆட்சி மொழியா தமிழ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாங்களாம். மத்திய அரசுடைய மொழிக் கொள்கையை கண்டிச்சு கோவில்பட்டி பகுதியில போராட்டம் நடத்தியிருக்காங்க. ல மத்திய அரசுடைய ஆட்சி மொழியா தமிழ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்பட்டி பகுதியில போராட்டம் நடந்திருக்காங்க. இதுல நமக்கு 18 மொழிகள் எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் யாருடைய தலைமையில அமைச்சாங்க? அபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் ஆட்சி மொழி ஆணையம், அலுவல் மொழி ஆணையம் யாருடைய தலைமையில் அமைச்சாங்க? பிஜி ஹேர். இப்ப நமக்கு செம்மொழிகள் 2024ல 6 மொழிகள் ஆட் பண்ணாங்களா? மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி, 5 மொழி. ஆல்ரெடி 6 மொழிகள் இருந்துச்சு. இப்போ ஒரு 5 மொழி ஆட் பண்ணி மொத்தம் 11 செம்மொழிகளும் இருக்கு. மொழிப்போர் தியாகிகள் நாள் எப்ப? ஜனவரி 25ல மொழிப்போர் தியாகிகள் நாள். இங்கிலீஷ் இருக்கா நம்ம லாங்குவேஜ்ல? 22 லாங்குவேஜ்ல கிடையாது.
சரி, வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவில்பட்டியில மத்திய ஆட்சி மொழியா வந்து தமிழ் இருக்கணும்னு சொன்னாங்க. நாட்டு விடுதலை, கூட்டுறவு, உள்ளாட்சி இந்த 3ம் தான் இவருடைய வாழ்க்கை குறிக்கோளா இருந்துச்சாம். முதல்வர் பதவியை தேடி இவர் போலயாம். இவரை தேடி தான் வந்துச்சாம் முதலமைச்சருடைய பதவி. ஆனா காமராஜருடைய ஆதரவுனால, அவருடைய செல்வாக்கு அதிகமா இருந்ததுனால, காமராஜருடைய கைப்பாவை அப்படின்னு இவரை சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்காததுனால காமராஜருடைய ஆதரவு இழந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. காமராஜருக்கு கைப்பாவைன்னு சொன்னாங்களாம். ஆனா காமராஜருடைய கைப்பாவையா இல்லாததுனால அவருடைய ஆதரவு இழந்துட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1952 சட்டப்பேரவை தேர்தல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில வின் பண்ணிட்டாரா? இல்ல. இல்ல. அது எப்படி விடுவோம்? ஏன்னா நல்லது பண்ணிட்டார்ல. அதனால இவரு வின் பண்ணல. இப்ப குமாரசாமி ராஜாவுடைய உணவு கொள்கை, ஏன்னா என்ன பண்ணாரு அப்படின்னா, மதுவிலக்கு கொண்டு வந்தாரு. அது ஒரு தப்பு பண்ணிட்டாரு. திடீர்னு பார்த்தா ஊழல் கமிட்டி வந்து தடுப்பு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்து பிடிஎஸ் சிஸ்டத்தை வந்து கட்டாயமா நடைமுறைப்படுத்திட்டாரு. வேற என்ன பண்ணாரு? கிராம வளர்ச்சி திட்டங்கள் வேற முன்னோடியா இருந்துட்டாரு. நம்ம பஞ்சாயத்து, கூட்டுறவு சங்கம், பள்ளிக்கூடங்கள்லாம் வளர்த்தணும்னு வேற சொல்லிட்டாரு. நீதித்துறையில இருந்து இந்த ஆட்சித்துறையை பிரிச்சு வச்சிட்டாரு. மதுவிலக்கு கொண்டு வந்து அவங்களுடைய குடிப்பழக்கம் வந்து சிறு சேமிப்பு திட்டங்களா கொண்டு வந்துட்டாரு. ஏழையோட சிரிப்புல இறைவனை காணலாம், வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு. இதுக்காக சிறப்பு அமலாக்க பிரிவு மதுவிலக்குக்காக ஒண்ணு கொண்டு வந்தாரு. கிராமத்துக்கு ஒரு பள்ளின்னு வேற சொல்லிட்டாரு. அடுத்து ஹரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு தொடங்கிட்டாரு தனியா. அதுவும் இன்னொன்னு டைரக்டா அவரே வாட்ச் பண்ணிட்டாரு. அது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இலவச பட்டா கொண்டு வந்தாரு. மருத்துவமனைகள் இலவசமா கட்டினாரு. விவசாய கடன் ரத்து பண்ணாரு. அது போக இனாம் கிராமங்கள் கொடுத்தாரு. அடுத்து வேற என்ன பண்ணாரு? 33 ஜமீன்தாரி தோட்டங்கள்லாம் அந்த பண்ணைகள்லாம் எடுத்து அதை வேற அபாலிஷ் வேற பண்ணி விட்டாரு. நம்ம ஜமீன்தாரி வந்து நடைமுறைப்படுத்திட்டாரு. அவ்வளவுதான். ஓகேவா? காந்தி கலை மன்றம் தொடங்கினாரு. இன்னொன்னு முக்கியமா உணவு உற்பத்தி பெருக்கம் பண்ணாரு. நம்ம ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல இவ்வளவோ பண்ணிட்டாரு. அதனால நம்ம கொடுத்த பரிசு 1952ல ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில தோத்துட்டார். ஓகேவா? இதுக்கான காரணங்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, உணவு கொள்கை, வரி கொள்கை, கல்விக் கொள்கை இதெல்லாம் தான் அவருடைய தோல்விக்கான காரணமா. சரி, என்னதான் தோத்தாலும் என்ன சொல்றாங்க? பொதுப்பணியில் வெற்றி கண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால குமாரசாமி ராஜாவுடைய அறப்பணிக்கு அரணாக இன்றும் தலை நிமிர்ந்து நிற்பது அவருடைய அதான் சொன்னேன்ல அந்த இதுதான் இன்னைக்கும் ஃபேமஸா இருக்கும். ராஜபாளையத்துல காந்தி கலை மன்றம். ஓகேவா? நமக்கு பொறியாமொழி ஒடியாவா மாறி இருந்திருக்கும். எப்ப? 2013. 13 இல்லையா? இல்லையே. இப்ப வந்து ஸ்டேட் ஒடிஷாவா மாறுச்சு. 2011 அந்த 2011ல தான் ஒரியா வந்து ஒடியாவா மாறுச்சு. ஓகேவா? லாங்குவேஜ் 96வது சட்ட திருத்தம். 96வது சட்ட திருத்தம் 2011ல ஒரியா மொழி ஒடியாவா மாறுச்சு. சரி, கடைசியா அந்த இவரையும் முடிச்சிடலாம். சாதனையாளர் 1917 கோபிச்செட்டிப்பாளையத்துல பிறந்தவரா லக்ஷ்மண ஐயர். மனிதாபிமானமே இவரது மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு அழைத்து விருந்து வைத்தவர், எல்லாத்தையும் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஆதி திராவிடர் எல்லாத்தையும் வீட்டுக்கு அழைச்சு விருந்து வச்சாராம். தண்ணி தோட்ட கிணறுல தண்ணி எடுக்க வச்சாராம் 1931. இதெல்லாம் நமக்கு கேள்வி கிடையாது. வெள்ளையனே வெளியேறி இயக்கத்துல கலந்துக்கிட்டாரு. வார்தா போயிட்டு காந்தியோட தங்கினாரு. காந்தியோடைய கட்டளைப்படி கோபிச்செட்டிப்பாளையம் திரும்பி அவரு ஹரிஜன் வெல்ஃபேர் அதுக்காக நிறைய உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஊருக்குள்ளேயே குடியிருப்புகள் கட்டி தந்திருக்காரு. இதை எல்லாத்தையும் விட
இந்தியாவிலேயே முதன்முறையா கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் நம்ம எம்எஸ் ஆக்ட் மனித கழிவை மனிதன் சுமக்கும் மனிதாபிமானமற்ற முறைய ஒழிச்சது இங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட். அடுத்து இவருடைய குடும்ப சொத்து சொந்தமான 380 ஏக்கர் வந்து நிலத்தையும் பொதுப்பணிக்கே கொடுத்துட்டாராம். இதே மாதிரி தன்னுடைய 60 ஏக்கர் நிலத்தை வந்து பூமி தான இயக்கத்தை கொடுத்துருப்பாரு. யாருன்னு தெரியுமாங்க? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி படிச்சோமா இல்ல நேத்து படிச்சோமா? என்எம்ஆர் சுப்பராமன். மதுரையில வந்து என்எம்ஆர் சுப்பராமன் வந்து 60 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருந்திருப்பார். சரி, அரசியலுக்கு அப்பாற்பட்ட இவர் காமராஜருடைய நெருங்கிய நண்பரம். அது போக கோபிச்செட்டிப்பாளையத்துல இவர் உருவாக்குனது தான் தக்கர் பாபா வித்யாலயம். நிறைய அங்கன்வாடிகள் திறந்திருக்காரு. வைரவிழா ஃபேமஸான ஸ்கூல் இது. வைரவிழா மேல்நிலைப்பள்ளி, சாரதா வித்யாலயம், விவேகானந்தா தொழிற்கல்வி பயிற்சி நிலையம் எல்லாமே இவர் தான் தொடங்கினாங்க. கோபி பகுதியுடைய நகர் மன்ற தலைவரா இருந்தாராம். 2011 தான் இருந்திருக்காரு. அதனால இவரை இந்த பணிகள் சமூக பணிகள்லாம் பாராட்டி என்ன சொல்றாங்க? கோபி தந்த கோமேதகம் அப்படின்னு சொல்றாங்க. கீதையுடைய சாரமா, பயன் கருதாத பணியாளரும், காந்தியுடைய பண்பாளர். அப்ப கோபி தந்த கோமேதகம்னு கேட்டா லக்ஷ்மணையர். கீதையின் சாரம், பயன் கருதா பணியாளர், காந்தியுடைய பண்பாளர். இந்த மாதிரி பகவத்கீதையுடைய 700 ஸ்லோகங்கள் காந்திகிட்ட சொன்னவர் யாரு? என்எம்ஆர் சுப்பராமன். என்எம்ஆர் சுப்பராமன் நடத்தின இயக்கம் பேர் என்ன? தேவாலயம். ஓகேவா? இதே மாதிரி பயன் கருதா பணியாளர் அப்படின்னு ஒருத்தரை படிச்சோம். விவேகானந்தர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம பிறருக்காகவே வாழ்ந்தார் அப்படின்னு. அந்த மாதிரி பிறருக்காகவே வாழ்ந்தவர் ஒருத்தர் அவினாஷ். ஓகே, நிஷ்காமிய கர்ம யோகி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் பிறருக்காகவே வாழ்ந்தவர். ஓகே, குமாரசாமி ராஜாவும் முடித்து விட்டோம். முடிச்சிடலாமா?